ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இன்றைக்கும் வாழ்வு தர உணவு வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறீர்கள், மிக்க மகிழ்ச்சி. நீங்களும் பாருங்கள், நீங்களும் கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி வைப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 5ஆம் மாதத்திலே 2ஆம் தேதியிலே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11 13 முடிய இறைப்பகுதிகளை வாசிக்க கேட்போம். இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படி எனில், சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாகவே கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகு தீர்க்கப்பட்டோம். செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வாழ்வு தரும் உணவின் வழியாய் இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் கிறிஸ்து எங்களோடு கூட இணைக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். ஆவிக்குரிய வரங்களினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படியா செபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களுடைய அநேகருடைய மனதில இந்த மாதம் இதோ என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி ஃபீஸ் கட்டுவேன், என்ன செய்வேன் என்று சொல்லி மிகவும் கவலையோடு கூட கண்ணீரோடு கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில எந்த காரியங்களுக்காக உம்முடைய பிள்ளைகள் மாதத்தின் துவக்கத்திலே எனக்கு ஏதாவது இந்த மாதத்திலே நன்மையான காரியங்கள் நடக்குமா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வியாதியோடு பலவீனத்தோடு படுத்திருந்தால் ஆண்டவரே, இப்போது உம்முடைய வல்லமை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை சுகப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. எப்படி சரீரம் ஒன்றாய் இருக்கிறது போல அப்பா கிறிஸ்து எங்களுக்குள் வாழ்கிறது போல நாங்களும் குடும்பமாய் ஆண்டவரை வாழும்படி கர்த்தர் எங்களுக்கு அருள் புரியும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.